வெல்கம் டு ட்ரிச்சி ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னாக்க மான் பார்க்குக்கு பக்கத்தில் நிற்கிறோம். அதாவது மான் பார்க்குக்கு பக்கத்தில் எழில் நகர் இருக்குது. மான் பார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 2-3 மினிட்ஸில் இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட முடியும். எழில் நகர், இந்த ஏரியா பேர் எழில் நகர். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த பிளாட் ஒன்று விலைக்கு வருது. மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 2500 இந்த ரேஞ்சு, 2000 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. பட் ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கொடுக்குறாங்க. எமர்ஜென்சிக்காக இதை விற்கிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை இந்த பட்ஜெட்டில் நமக்கு அமையாது. சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்குது. ரொம்ப டீசெண்டான ஏரியா. பிஹெச்எலுக்கு பக்கத்தில். பிஹெச்எல் ஸ்டாஃபுக்கெலாம் இது வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். வாங்க நம்ம ஸ்பாட்டை போய் உள்ளே போய் பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியாக தான் வரணும். இப்போ நம்ம அண்ணா வழியிலேருந்து வந்துட்டுருக்கோம். இது வந்து பஸ் ரூட்டு. இந்த இடத்துக்கு பேர் வந்து எழில் நகர்னு சொல்லுவாங்க. அண்ணா, அதாவது துவாக்குடி அண்ணா வழியிலேருந்து இந்த வழியாக தான் வரணும். ஆப்போசிட்டில் பஸ் வந்துட்டுருக்கு. நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதுக்கு பக்கத்தில் பூங்கா, ஸ்கூலு, மருத்துவமனை, ஷாப்பிங் மால், பள்ளிவாசல், சர்ச்சு, கோவில் எல்லாமே பக்கத்தில் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது பள்ளிவாசல். இது பக்கத்தில் சர்ச் இருக்குது. இது பக்கத்தில் கோவிலும் இருக்குது. ஸோ குடியிருக்கிறதுக்கு ஏற்ற பகுதி. இது வந்து ஒரு பார்க்கு. இந்த பார்க்குக்கும் நம்ம இடத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 100 மீட்டர் தான் டிஸ்டன்ஸு. இதுதான் பார்க்கு. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் எங்கே இருக்குனாக்கா, இந்த பாருங்க, இது நேரம் ஆப்போசிட்டில் இந்த இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம். இந்த பார்க்குக்கும் இதுக்கும் கரெக்டாக ஒரு 100 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இது வந்து பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. இங்கேருந்து கரெக்டாக 2 மினிட்ஸில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வாங்க நம்ம ஸ்பாட்டை உள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். இந்த வழியாக தான் வரணும். நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது போய் தான் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்ம எங்களை எப்போ வேணாலும் கான்டெக்ட் பண்ணலாம். பக்கத்தில் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பாட்டை பார்க்க போகிறோம். வந்துட்டு இதுதான் ஸ்பாட்டு. இது வந்து கிழக்கும் வடக்கும், அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் வந்து வடக்கு பார்த்தமாக இருக்கும். இது வந்து நம்ம கார் பார்க்கிங்காக இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். இது அது வந்து நம்ம உள்ள ராஜநிலை வைக்கிறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிக்கலாம். 2200 சதுரடி இடம். ரொம்ப ரொம்ப கம்மியான விலை வருது. இது டிடிபி அப்ரூவ் பிளாட்டு. இப்போ போட்டதில்லை, ஓல்டு லேஅவுட். இது சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. நமக்கு எந்த செலவுமே கிடையாது. நடுவில் வீடு கட்டிட்டு அழகாக இருக்கலாம். இது வந்து ஒரு கார்டனாக அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு போர் இருக்குது இதில். ஸோ அதனால் ரொம்ப கம்மியான விலை. எமர்ஜென்சிக்காக தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல விலை அதிகம். ஆனால் இவங்க வந்து ஒரு 1400க்கே தரேன்னு சொல்கிறாங்க. எமர்ஜென்சிக்காக உடனே ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனால் 1400க்கு தரேன்னு சொல்கிறாங்க. பேசி பார்க்கலாம். இன்னும் ஏதாவது குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா நம்ம பேசி பார்க்கலாம். இந்த மாதிரி வர நேரத்தில் நம்ம எடுத்துக்கணும். எல்லா நேரத்திலும் இந்த மாதிரி அமையாது. சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்குது. இது பிஹெச்எல் ஸ்டாஃப்க்குலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா பிஹெச்எலுக்கும் இதுக்கும் கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸு. தஞ்சாவூர் பைபாஸுக்கும் இதுக்கும் கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ். எல்லாமே இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ராவலிங்லேயே இருக்குது. திருவரம்பூரில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். விருப்பம் கான்டெக்ட் பண்ணுங்க. கம்மியான விலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி.